ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிவிங் வித் ஹிம்ன்ற ஜாப்பனீஸ் பிஎலோட 4th எபிசோட். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடில் கசிடோ இதுக்கு மேலே என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நட்சுகோ கிட்ட அவனோட ஃபீலிங்ஸாக சொல்லிடுவான். நட்சுகோ ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்லாம் தெரியாது, ஆனால் உன் கூட ரூம்மேட்டாக இருக்கிறது ஃபன்னாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கிஸ்ஸிங் அந்த மாதிரி இல்லாமல் என் கூட உன்னால் வேறு ஏதாவது பண்ண முடியும்னா அதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே அதுக்கு கசிடோ, சின்ன வயசில் உன் கூட எப்படி நான் தூங்கினோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் அவன் கூட தூங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிடுவான். அந்த ஒரு ரீசனால தான் அவங்க 2 பேரும் ஒரே பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே நட்சுகோ ஃபஸ்ட்டு ஏஞ்சிட்டு பக்கத்தில் யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்துருவான். கடைசியில் பார்த்தா அது கசிடோ. என்னாச்சு, தலையில் அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கசிடோ நட்சுகோ தலையை போட்டு தேய்ச்சிட்டு இருப்பான். உடனே நட்சுகோ, கசிடோ உன்னோட ஃபீலிங்ஸை சொன்னனாலேயோ என்னவோ தெரியல, கசிடோ உன்னை டச் பண்ணாலே இல்லை நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுவான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கசிடோவும் யோசிச்சுட்டு இருப்பான். நட்சுகோ குளிச்சுட்டு இருக்கப்ப கூட நேற்று கசிடோ ப்ரப்போஸ் பண்ணது தான் ஞாபகம் வரும். அடுத்த சீனில் அவங்க 2 பேரும் காலேஜ் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. கசிடோ பக்கத்துல இருந்து என்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் நட்சுகோக்கு கசிடோ நேற்று ப்ரப்போஸ் பண்ணது தான் ஞாபகம் இருக்கு. என்னடா நான் பேசுறத காதில் வாங்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கசிடோ கேட்க, ஃபர்ஸ்ட் ஆமாம் நான் காதில் வாங்கிட்டு தான் இருக்கேன்னு பொய் சொல்லுவான் நட்சுகோ. அதுக்கப்புறம் கசிடோ உடனே நீ காதில் வாங்கிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சுகோ தோல் மேலே கை போட்டோன்னே நட்சுகோ ஷாக்கில் எட்டக்க நவுந்துருவான். உடனே கசிடோ அதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். பரவாயில்ல, இதுக்கெல்லாம் ஏன் சாரி கேட்குறேன், நான் ஜஸ்ட் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சிரிச்சுக்கிட்டே வெதர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிட்டு இருக்கான் இங்கே நட்சுகோ. உடனே யோசிப்பு வந்துட்டு கசிடோ கிட்ட, நீ வெனஸ்டே அந்த ட்ரிங்கிங் பார்ட்டிக்கு வரதானே அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்ன நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சுகோ கேட்க, உடனே கசிடோ, இல்லை நான் ஒர்க் பண்ணலாம் அந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட நட்சுகோ, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே யோசிச்சு பண்ணோம், ஏன் ஒரு ரூம்மேட் இல்லாமல் நல்லா தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நட்சுகோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. உடனே நட்சுகோ, நான் என்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஏன் நீயே வர வேண்டியதானே, அது வெறும் ட்ரிங்கிங் பார்ட்டி தானே, நீலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி நட்சுகோவையும் இங்கே இன்வைட் பண்ணுறா. உடனே நட்சுகோ, எனக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுவான். இங்கே நட்சுகோவால் சுத்தமாக கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. நான் என்ன தான் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கப்ப தலையில் யாரை கை வைக்கிறாங்க. உடனே கசிடோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்கே ஹரு நின்றுட்டு இருக்கான். ஓ கசிடோ பற்றி நினச்சிட்டு இருந்தியா, அன்ஃபார்ச்சுனேட்டா இது ஹரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹரு நட்சுகோவை பார்த்து, என்னாச்சு உன் ஃபேஸ்க்கு டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நட்சுகோ உடனே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஷிப்பாக லவ்வான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ரொம்ப டஃப்பாக கேட்டுட்டே நான் இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பையன் இன்னும் ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நட்சுகோவை பார்த்து ஹரு கேட்குறான். நட்சுகோ உடனே யோசிச்சுக்கிட்டே, சரி நான் சொன்னதை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்லேருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். உடனே ஹரு கூப்பிட்டு, சில பேர் வெயிட் பண்ணுவாங்க, சில பேர் மூவ் ஆன் ஆகிடுவாங்க, ஆனால் நம்ம லவ் பண்ணுற பர்சன் நமக்கு எந்த அவுட்புட்டும் கொடுக்கலனா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால மூவ் ஆன் ஆக தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நட்சுகோ வெளில போகிறான். அங்கே போய் பார்த்தா கசிடோ நட்சுகோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டும் கேட்குறான். உடனே ஹரு இந்த மாதிரி டவுட் கேட்டான்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே நட்சுகோ, நம்ம 2 பேரும் பேசினது சீக்ரெட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருவான். நட்சுகோ என்னதான் பேசினாங்க இவங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு நிற்கிறான். அடுத்த சீனில் கசிடோட மேனேஜர், நைட்டு 6 மணிக்கு ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாங்கல்ல, அது கேன்சல் ஆகிடுச்சு, அதனால நீ வீட்டுக்கு போகணுன்னா இப்போவே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கசிடோ யோசிக்காமல் டக்குன்னு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் திரும்ப கேட்ட பிறகு நட்சுகோ ஹரு 2 பேரும் சீக்ரெட் பேசிட்டு இருந்ததா இங்கே கசிடோ யோசிச்சு பார்த்துட்டு, சரி எனக்கு வீட்டுக்கு போக இப்போ தோணலை, நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை பார்த்துட்டு இருப்பான். இங்கே ஹருக்கு கறி ரைஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நட்சுகோ பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பான். அதை சாப்பிட்றப்ப அவனோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாறிக்கிட்டே இருக்கு. ரொம்ப சூடாக இருக்கு, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பான். நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு நட்சுகோவை பார்த்து கேட்க, உன்னை பார்க்குறப்ப எனக்கு சாப்பிட்ற மூடே போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நட்சுகோ சொல்கிறான். நைட் டைமே ஆயிடுச்சு, கஸ்டமர் போனது கூட தெரியாம கசிடோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்த மேனேஜர், என்னதாண்டா யோசிச்சுட்டு இருக்க, க்ளோசிங் டைமே வந்துருச்சுடா, நீ வீட்டுக்கு போடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க பார்த்தா நம்ம நட்சுகோ கசிடோட பிரஷ் அவரோட பிரஷ் பாத்ரூம்ல ஒன்னா இருக்கிறத பார்த்து, நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. கசிடோ வீட்டுக்கு வர வழியில 2 ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டு, டேய் லாஸ்ட் ட்ரெயினும் போயிடுச்சு, என்ன தாண்டா பண்ண போற அப்படின்னு சொன்ன பிறகு, நான் உன் வீட்டில் தங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸும் க்ளோஸா இருக்கிறத பாக்குறாரு. வீட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நட்சுகோ அவனோட ரூம்ல தூங்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூம்க்கு அவர் போவாரு. அதுக்குள்ள அங்க சோஃபால படுத்துட்டு இருந்த நட்சுகோ, ஏய் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கூப்பிட, இங்க கசிடோ அதை பார்த்து பயங்கரமா பயந்துருவான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தூங்காமா அப்படின்னு சொல்லிட்டு கசிடோ கேட்க, சும்மாதான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே கசிடோட வயிற்றுல இருந்து சவுண்ட் கேட்கும். உடனே நட்சுகோ,
நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம 2 பேரும் சாப்பிட்லாமா, நானும் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே போய் ஃப்ரிட்ஜில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. சரி நம்ம கப் நூடுல்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஷெல்ஃபில் இருந்த கப் நூடுல்ஸை இங்கே நட்ஸுக்கோ எடுக்க ட்ரை பண்ணுவான். அவனால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே கசிடோ வந்து எடுக்க ட்ரை பண்ணுவான். நட்ஸுக்கோக்கு பின்னாடி கசிடோ ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டு இருக்கனால நட்ஸுக்கோக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. உடனே எட்டக்குன்னு வந்துடுறான். சரி நான் பிளேட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிட்டு அவன் எட்டக்கு போகிறான். அதே மாதிரி கசிடோக்கு அப்போ தான் புரியுது, சரி நான் சாப்ஸ்டிக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எட்டக்கு போய் வேறு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீனில் நட்ஸுக்கோக்கு அவனோட சிஸ்டர்ஸ் கால் பண்ணி, நீ சண்டே எனக்கு வீட்டுக்கு வர வேணாம், நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்காக ஷெடியூலெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், என்னை பார்த்தா எப்படி தெரியுது, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடுப்பில் இங்கே நட்ஸுக்கோ ஃபோனை கட் பண்ணுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கசிடோவும் கேட்குறான். அதுக்கு நட்ஸுக்கோ, நான் சண்டே எனக்கு வீட்டுக்கு போகிறதா இருந்தால இப்போ நான் போகல அப்படின்னு சொன்ன பிறகு கசிடோவால் தாங்க முடியல. பின்னாடி திரும்பிட்டு மூச்சு இழுத்து வாங்கிட்டு அப்போ நட்ஸுக்கோ நம்ம அப்படின்ற சொல்கிறதுக்குள்ளேயே நட்ஸுக்கோ ஃபோன் கால் வந்துடுது. யார் அடிக்கிறானா, ஹரு தான் ஃபோன் பண்ணியிருக்கான். இங்கே நட்ஸுக்கோ ஹருட்ட ஃபோன் கால் பேசிட்டு இருக்கிறத பார்த்து இங்கே கசிடோக்கு பயங்கரமாக ஜெலஸ் ஆகுது. அடுத்த சீனில் ஹருக்கு நட்ஸுக்கோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் உனக்கு மெயில் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஹரு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே நட்ஸுக்கோவும் சொல்கிறான். அதுக்கு ஹருவும் ரொம்ப தேங்க்ஸ் ரியோட்டோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது நட்ஸுக்கோவோட ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்றான் நட்ஸுக்கோ அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் உனக்கு ரியோட்டோன்னு கூப்பிட்றது பிடிக்கலையா அப்படின்னு ஹரு கேட்க, இல்லை பிடிக்கலான்னு இல்லை, நீ ஃபஸ்ட் டைம் கூப்பிட்றியா, அதான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நட்ஸுக்கவும் சொல்கிறான். சரி உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹரு கேட்க, நல்லாவே பண்ணுவேன் அப்படின்னு நட்ஸுக்கோ சொல்கிறான். ஓ ரொம்ப நல்லதாக போச்சு, அப்போ சண்டே அன்னைக்கே எனக்கு வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹரு கேட்க, இங்கே நட்ஸுக்கவும் அப்போ எனக்கு பே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறான். பே பண்ணுறதுனால என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னு ஹரு சொல்கிறதுக்குள்ளேயே கசிடோ எங்கேருந்து வந்தான்னு தெரியல, அதெல்லாம் பண்ண முடியாது, நான் விட மாட்டேன், அவனும் வீட்டில் வேலை பார்க்குற பையன் கிடையாது, ஏன் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கசிடோ ஹருவை திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு ஹரு அவனே ஒன்றும் சொல்ல, நீ ஏன்டா இங்கே கொந்தளிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கசிடோவை பார்த்து கேட்குறான். கசிடோ அதுக்கு, நானும் நட்ஸுக்கவும் சண்டே அன்னைக்கு வெளில போகிறோம், நீ ஏன் இடையில வர அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ அப்படியா, சரி வேறு வழி இல்லை, சரி எனக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹருவும் எட்டக்கணும் வந்து போயிடுவான். ஹரு எட்டக்கு போன பிறகு கசிடோ நட்ஸுக்கோ கிட்ட வந்து, சாரி உனக்கு கேட்காமலே முடிவு பண்ணிட்டான்ல அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு, சரி நம்ம வேணா போய் உண்மையாக்கிடலாம், நம்ம சண்டே அன்னைக்கு எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி கசிடோ கேட்குறான். உடனே நட்ஸுக்கோ பயங்கர எக்ஸைட்டிங் ஆகிட்டு, சரி போகலாம் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசுகிறான். அப்போ தான் கசிடோ, நீ என்னை ரொம்ப நாளாக அவாய்ட் பண்ண, அதனால நீ வரமாட்டியோன்னு நினச்சேன், பரவாயில்ல நீ வரேன்னு சொல்லிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கிறது அங்கே ஹரு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அதோட மட்டும் இல்லாமல் பார்த்து ரசிப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு நாளைக்கு நான் அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணுறேன். அதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.